அனைவருக்கும் இனிய வணக்கம். லண்டன் SRS தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் ஈழத்து எழுத்தாளர் மாவை நித்யானந்தன் எழுதிய சைக்கிள் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசிக்கவிருக்கும் சைக்கிள் சிறுகதை அலை சஞ்சிகை 1976 வைகாசி ஆனி இதழ் 4 பிரசுரமானது. முதலில் கதாசிரியர் மாவை நித்யானந்தன் பற்றிய ஒரு பார்வை. எழுத்தாளரும் கலைஞரும் சமூக பணியாளரும் பொறியியலாளருமான திருநாவுக்கரசு நித்யானந்தன் மாவட்டபுரத்தை பிறப்பிடமாக கொண்டவர். மாவை நித்யானந்தன் என பரவலாக அறியப்பட்ட இவர் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி பழைய மாணவர். பாடசாலை காலத்திலேயே கலை இலக்கியத் துறையில் நாட்டம் கொண்ட இவர் யாழ்ப்பாணத்தில் இலக்கிய நண்பர் கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினார். மொரட்டுவா கட்டுப்பெத்தை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறையில் பட்டப்படிப்பை மேற்கொண்ட போது அங்கு தமிழ்ச்சங்கத்தின் அங்கத்தவராகவும் நுட்பம் என்ற இதழின் ஆசிரியராகவும் இருந்ததோடு இனிச்சரிவராது, ஐயா லெக்ஷன் கேட்கிறார் போன்ற நாடகங்களையும் எழுதி மேடியேற்றியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் திருவிழா என்ற வீதி நாடகத்தினையும் இயக்கி ஊரூராக மேடியேற்றியுள்ளார். புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் நகரில் வாழ்ந்து வரும் மாவை நித்யானந்தன் மெல்பர்ன் கலைவட்டம் என்ற கலை இலக்கிய அமைப்பை உருவாக்கியதோடு பாரதி பள்ளி என்ற தமிழ் பாடசாலையை 1993 ஆரம்பித்து இன்று வரை மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறார். 30க்கும் மேற்பட்ட சிறுவர் நாடகங்களை எழுதியுள்ளார். இவை தொகுப்பாக வெளிவந்துள்ளன. 2025 இவர் எழுதி மேடியேற்றிய சிலப்பதிகாரம் என்ற நாடகம் பலரின் கவனத்தை ஈர்த்த நாடகமாகும். இவரது நாடகங்கள் பிற நாடக குழுக்களினால் லண்டன், கனடா, இலங்கை மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றிலும் மேடியேற்றப்பட்டுள்ளன. இலங்கையில் வடக்கே இடம்பெறும் இளைஞர்களின் தற்கொலைகளை தடுப்பதற்காக யாழ்ப்பாணத்திலும் வவுனியாவிலும் கைகொடுக்கும் நண்பர்கள் என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் பல பணிகளை முன்னெடுத்து வருகிறார். மாவை நித்யானந்தன் 2012 தமிழியல் விருதும் 2025 மாருதி விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். சிறுகதை சைக்கிள் எழுதியவர் மாவை நித்யானந்தன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. புத்தம் புதிய சைக்கிள் அது. மிகவும் பத்திரமாக அவர் அதை பராமரித்தார். தன்னுடைய குழந்தைய கூட அவ்வளவு கவனமாக கவனித்திருக்க மாட்டார். எல்லா அணிகலன்களும் பூட்டி ஒரு மணப்பெண்ணை போல அலங்கரித்து வைத்திருந்தார். சைக்கிளை இரவல் கேட்டுக்கொண்டு ஊர்கோயில் ஐயர் வந்தபோது கொடுப்பதற்கு அவருக்கு துப்புரவாக மனமில்லை. பலத்த வற்புறுத்தலுக்கு பின்னர் தான் சம்மதித்தார். சரியான அடைமழை நாள். தூரவுள்ள பிள்ளையார் கோயிலுக்கு ஐயர் பூசைக்கு போக வேண்டும். போனவர் சிறிது நேரத்துக்குள் சைக்கிளை உருட்டியபடியே திரும்பி வந்தார். தூரத்திலேயே சைக்கிளின் கோலத்தை கண்டதும் சொந்தக்காரன் அதிர்ச்சி அடைந்து போனார். என்ன ஐயா, நீங்கள் சைக்கிளை கொண்டு போய் என்ன வேலை செய்திருக்கிறீர்கள்? என்ன செய்வோம் சர்வேஸ்வரா, எல்லாம் உன் திருவிளையாடல் என்று வானத்தை பார்த்து கொண்டு ஐயர் சொன்னார். இதென்ன இது? சைக்கிள் முழுக்க சேறு சேரா அப்பி போய் கிடக்குது. சி 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 சி. ஒருக்கா திருமுழு காட்டினோமானால் சரியா போகும் பாருங்கோ. சேறுதானே. எடுத்த பயணமும் பூர்த்தியாக இல்லை. யாருடைய முழுவியலமோ இன்றைக்கு சரிய நேர் பிடிச்ச மாதிரி. ஈஸ்வரா, நாம் நினைச்சு நடப்பதொண்டிருக்கோ? சரி சரி, நீ ஆட்டுகிறாய், நாம் ஆடுகிறோம். சிவசிவா
சிவம், இதென்ன சேற்றுக்க கொண்டு போய் தோச்செடுத்த நீங்களே ஐயா? சி, அது ஏன் கேட்கிறீர்கள்? பூஜைக்கு வேளை பிந்தி விட்டதென்று வாயு வேகத்தில் ஓடினேன். அது பகவானுக்கு பிடிக்கல. சேற்றொழுங்க கண்டீங்களோ? மிதந்து கிடந்த ஒரு கல்லில மோதி அப்படியே சறுக்கி சரிஞ்சு சாஷ்டாங்கமா பூமாதேவியில் விழுந்தாச்சு. சுபம், ஐயர் சொல்லிவிட்டு பெரிய பகடியாக சிரிக்கிறார். ஐயோ, இதென்ன டைனமோ கண்ணாடி சில்லம் பொல்லமா வெடிச்சு போய் கிடக்கு. என்ன வேலை ஐயா உங்களோட வேலை? சிச் சி. சிறிது நேரம் மௌனம். சி சி சீ. சொந்தக்காரன் முகத்தில் பொறி பறக்க உடைந்த கண்ணாடியையே உற்று பார்த்தபடி நிற்கிறார். ஐயர் வானத்தை நாலுபுறமும் பார்த்துவிட்டு, உந்த பக்கம் வெளிப்பொன்று காட்டுது என்றார். கோவிலில் பூஜைக்கு யாராவது வந்து காத்து கொண்டிருக்கிறார்களோ தெரியல. என்ன கஷ்டகாலம் அப்பா எனக்கு. எவ்வளவு பத்திரமா வச்சு நான் ஓடுற சைக்கிள். இன்றைக்கு ஏதோ இந்த பைசிக்கலுக்கு இப்படி விதி என்று அவன் எழுதியிட்டான் பாருங்கோ. நம்மால் மாற்ற முடியுமோ? பரமேஸ்வரா, இதெல்லாம் உனக்கு விளையாட்டு. சே, வேஷ்டி எல்லாம் சேரா அப்பி போச்சு. நேற்று தான் சோப்பு போட்டு செலவு செய்து கற்பூரம் போல வெள்ள விளறன் இருந்தது. இப்ப சோப்பு கூட விற்கிற விலை. இந்த கவன்மேந்து சுத்த மோசம் பாருங்கோ, சுத்த மோசம். ஐயோ, இங்க பாருங்கோ ஐயா, மட்காட்டும் எக்கச்சக்கமா நெளிஞ்சு போய் கிடக்கு. சைக்கிள் பாழா போச்சு, பாழா போச்சு. ஐயர் வானத்தை சுழன்று சுழன்று பார்க்கிறார். மாட்டன் மாட்டன் என்று சொன்ன நான் கேட்டியலோ ஐயா? விடாப்பிடியா நின்று வாங்கி கொண்டு போனீர்கள். என்ற மனமெதிர எரிவு. சைக்கிளின் ஒவ்வொரு பாகத்தையும் தொட்டு பார்க்கிறார் சொந்தக்காரன். சை சை. எல்லாம் ஈஸ்வரா உன்னுடைய முஸ்பாத்தி. சைக்கிளுக்கு இப்படி விதி. அதை நான் தான் நிறைவேற்ற வேணுமென்றும் எழுதி போட்டேன். சரி சரி. சே, முழங்கையில் சாடையாக உடஞ்சியும் போட்டது. சாடையாகத்தான் பாருங்கோ, பெரிசா இல்லை. கொஞ்சம் டெட்டோல் போட்டால் சரி. உங்கள்கிட்ட டெட்டோல் இருக்கோ பாருங்கோ? எங்கள்கிட்ட இல்லை உதண்டும். இஞ்ச பெயிண்டும் கன இடங்கள்ல கொட்டுண்டு போய் கிடக்கு. பலமான விழுக்காடல்லவோ. என்னுடைய கை கால் முறியாமல் சரீரம் இப்படி முழுசா தப்பினது பெருங்காரியம் கண்டியலோ. கணேச பெருமானே, எல்லாம் உன்னுடைய உதவிதான் எனக்கு. உதுகளையே நீயா இப்ப சொல்லுறியல்? இங்க பாருங்கோ, ஹேண்டிலும் சரியா உடைஞ்சி போட்டுது. செயின் கவர் சப்பிளிஞ்சு போச்சுது. இதுகளை நான் இனி என்னைய? சி சி சி. இரு கைகளாலும் தலையை விராண்டுகிறார். வேண்டுமென்று செய்ததோ பாருங்கோ. என்னேறது நாம் நினைச்சு நடக்கிறதொன்றிருக்கோ. சர்வேஸ்வரா, வீட்டிலும் வேற செலவு பண்ணின வஸ்திரம் இல்லையே. கோயிலுக்கு போக வேணுமே இப்ப. என்ன கஷ்டகாலம் அப்பா எனக்கு. சரியன் பிடிச்ச மாதிரி. சைக்கிள் சொந்தக்காரருக்கு எரிச்சல் வர வர ஏறியது. பெடலை மிதித்து சில்லை சுழற்றி பார்த்தபோது கரமரவென்று சத்தம் போட்டது. இனி குப்பைக்குள்ள போட வேண்டியதான். இதுகளையெல்லாம் திருத்தி எடுக்கிறதென்றால் எவ்வளவு பிடிக்குமோ. திருத்தினாலும் சைக்கிள் இனி பார்வையிராது. கேட்டியளோ, சந்தியில புதுசா கடை போட்டிருக்கிறவன் வலு விண்ணனாம் என்று கேள்வி. அவனிடத்தான் கொடுங்கோ. கரைக்கு கேப் இஞ்சி வாங்கி வாரனென்றும் சொன்ன நான் அங்க காத்திருக்க போறான். மழை பிறகும் இருள் கட்டி கொண்டு வருகுது.
இதென்ன கஷ்டகாலம் பிடிச்ச மாதிரி எனக்கு. முருகா, இது என்னப்பா இது? இன்றைக்கு கோயிலுக்கும் போன பாடில்லை. ஐயருடைய கதைகளை சைக்கிள் சொந்தக்காரருடைய காதுகள் அரைகுறையாகவே கிரகிக்கின்றன. ஐயர் ஒன்றுமே பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கும் போலிருந்தது இவருக்கு. சைக்கிளோட தெரியாட்டால் நடந்து போறதுதானே ஐயா? ஐயர் இதை பகடி என்று நினைத்து பெரிசாக சிரிக்கிறார். நான் பைசிக்கிளோட ஆரம்பிச்சது எத்தனை வயசுல தெரியுமோ? இன்றைக்குத்தான் முதல் விழுந்திருக்கிறேன். ஓட பழகின காலத்துல கூட ஒரு நாள் விழுந்ததில்லை. இவங்கள் இந்த ஒழுங்கியலை திருத்தினால் என்ன? அல்ல கேட்கிறேன். வரிக்காசு அது இதண்டு மாத்திரம் வாங்கி விடுவாங்கள். மட்டர் ராஸ்கல்ஸ். கடன் எடுத்து வாங்கின சைக்கிள் வாங்கி ஒரு கிழமையாக இல்லை. ஐயர் இப்பொழுதுதான் கடனின் ஞாபகம் வந்தவராக, சொன்னா போல சுந்தரங்கடையில் கடன் காசும் இன்றைக்கு தார நின்ற நான் சே என்றார். சைக்கிள் சொந்தக்காரர் இப்பொழுது ஒரு பழைய துணியினால் சேற்றை துடைக்க தொடங்கியிருந்தார். பின்பக்க டயரை அமர்த்தி பார்த்த பொழுது அதில் காற்றை காணவில்லை. இதென்ன காத்து போய் கிடக்கு? அதுவும் விபத்தின் ஒரு பாகம்தான் பாருங்கோ. முத்து சப்பரம் மாதிரியெல்லோ பாட்டமாக சரிஞ்சு விழுந்தது. அந்த நேரம் வேல் கட்ட கலன்று வாயு பகவானும் சுக்கென்று வெளியேறியிட்டார். இல்லாவிட்டால் ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு பூசைக்கு போய்த்தான் வந்திருப்பேன். இவ்வளவு தூரம் உருட்டி கொண்டல்லவோ திரும்பி வாரேன். சே, என்ன கஷ்டகாலம் அப்பா. சிவா, மழை பிறகும் தூறுதோ? இன்றைக்கு கோயிலுக்கு போன மாதிரி தான். இப்ப சைக்கிள் விற்கிற விலையில ஐயோ ஐயோ, இவ்வளவு கவனமா நான் பாவிக்கிற சைக்கிள். மாட்டன் என்று சொன்னா பார்க்க பார்க்க வயிறெரியுது. விபத்துக்கள் நடக்கிறது சகஜந்தானே பாருங்கோ. இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான். எல்லாம் அங்க மேலே உள்ளவனுடைய சித்தம் பாருங்கோ. இந்த சைக்கிளுக்கு இப்படி நடக்க வேணுமென்று அவன் தீர்மானிச்சதை உங்களால மாற்றி போட இயலுமோ? ஏன் பாரத போரிலே கூட கண்டியலோ தரும பகவான் உதுகளை ஏனையா இப்ப எனக்கு சொன்னாற் போல இப்பதான் ஞாபகம் பெருகுது. பழைய விதானியார் மேனுக்கு ஏதோ சுகவீனம் என்று அர்ச்சனை செய்விக்க வாரனண்டவர் வந்து கோயிலில் காத்து கொண்டு நிற்க போறார். ஈஸ்வரா, என்ன கஷ்டகாலமோ இன்றைக்கு. சனியனார் பிடிச்ச மாதிரி எல்லா வேலையிலும் குழம்பி போச்சு. சைக்கிள் சொந்தக்காரர் பின்சில்லுக்கு காற்றடித்துக் கொண்டிருந்தார். ஐயர் சில நிமிடங்களுக்கு தேவாரம் போல எதையோ முணுமுணுத்து திடீரென நிறுத்தினார். கரைச்சல். இனி போய் விழுந்த தோஷத்துக்கு இந்த குளிருக்குள்ள அள்ளி ஸ்நானம் பண்ணிட்டு தான் விநாயகர்கிட்ட பயணமாக வேணும். சில்லுக்கு காற்றடித்து முடியும் தருவாயில் ஐயர் கேட்டார், இந்த சைக்கிளைத்தான் நீங்கள் ஒருக்கா தர வேணும் பாருங்கோ. கடவுள் காரியம். ஓடிப்போய் என்னுடைய கருமங்களை பூர்த்தி பண்ணிக்கொண்டு ஒரு செக்கனில வருவேன். சிவா, மழையின் சாடையா விடுகுது. ஓய் ஐயா, கோயில் ஐயரண்டபடியால் மரியாதை கொடுத்து கதைக்கிறேன். தயவு செய்து இந்த இடத்தை விட்டு ஓடுங்கோ. சைக்கிளும் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை. அது வந்த இந்த சைக்கிள் ஒன்றுக்கும் உதவாம போச்சு. அவர் சொல்லி முடிக்க முன்னரே ஐயரை அங்கே காணவில்லை. இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகிறது. இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை சைக்கிள். எழுதியவர் மாவை நித்யானந்தன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.